ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து புதன்கிழமை எடுத்த வீடியோ. இது அப்லோட் பண்ண டைமே இல்லை, இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதாவது வந்து தீபாவளி முடிஞ்சு ஸ்கூலுக்கு போனோம். என்னைக்கு போனோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 23 ஸ்கூலுக்கு போனேன். அந்த 23, 24, 23 நாளுமே ஸ்கூல். அந்த 3 நாளுமே கொஞ்சம் சுமூகமாக போகலை. ஸ்கூலில் ரொம்ப ஒரு டென்ஷனாக இருந்தது. தலைவலி, மண்டை வெடிச்சிட்ட மாதிரி இருந்தது. அது சில பேர் சொல்லுவாங்க, ஏதாவது துக்கமாக இருந்தால், கோபமாக இருந்தால் எனக்கு நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு அடிக்குது, நெஞ்சு வெடிச்சிடும் போல் இருக்குன்னு. ஆனால் எனக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். தலை வெடிச்சிடுற மாதிரி இருக்கும், தலை வலிக்கும். தலையை வந்து ப்ரெஷர் போய் தலையில் போய் அடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. அது அப்புறம் கடந்து வந்துட்டேன். அப்புறம் வந்து மண்டே வந்து சூரசம்ஹாரம், அது இல்லாமல் நைட்டு டின்னருக்கு வந்து மாய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அப்படியே போச்சு. அப்புறம் செவ்வாய்க்கிழமையும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, காது வலிச்சுது. லெஃப்ட் சைடு காது வலிச்சுது, தலையுமே வலிச்சுது. ஒரு பாதி மட்டும் தலை வலிச்சுது. சரி, நம்ம வந்து இதை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டா சரியாயிடும்னு தூங்கினேன். ஆனால் 29ஆந்தேதி புதன்கிழமை வந்து ஏஞ்சி வரும்போதே தலைவலி, காது வலி, மண்டையை வந்து அடைக்கிற மாதிரி இருக்குது, மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, நம்ம வந்து இது எப்படியாவது இது நமக்கு சரியாகாது, நமக்கே தெரியும்ல, நம்மளால் இந்த வலியை பொறுத்துக்க முடியுமா, இந்த வலி வந்து எப்போ சரியாகுங்கிறது நமக்கே ஒரு கணக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணிட்டேன், புதன்கிழமை காலைல ஏஞ்சி வந்ததுன்னே நான் வந்து லீவ் சொல்லிட்டேன். 3 நாள் வந்து எம்எல் சொல்லிட்டேன் ஸ்கூலுக்கு. ஏன் எம்எல் சொன்னேன்னா, எனக்கு வந்து தலைவலி நிற்காது, இது இவ்வளோ சீக்கிரம் சரியாக போகாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அடுத்து வந்து எனக்கு சிஎல் வந்து 2 நாள் தான் இருக்குது. அந்த 2 நாள் சிஎல் வந்து நவம்பர், டிசம்பர் 2 மாதமும் ஓடணும். அதனால் நம்ம வந்து 3 நாள் எம்எல்லாக போட்டுடலாம். எனக்கு எம்எல்லாம் போட மனசே வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் நம்ம இன்னைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோடனே நல்லாயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இருந்தாலுமே சிஎல் 2 நாள் தான் இருக்குது, நம்ம ஒரு நாள் வந்து எம்எல் போட முடியாது, போட்டால் 3 நாள் தான் போடணும். சரின்னு சொல்லிட்டு 3 நாள் எம்எல் போட்டு டாக்டர்கிட்ட தான் போகிறேன். டாக்டர்கிட்ட போயிட்டு இப்போட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அலட்சியமாக இது சரியாக போயிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரியாக போயிடும், கை கால் புண்ணா, ஜுரமா, டாக்டர்கிட்ட போகணுன்னு கேட்டாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அவங்க பேசுகிறது. நான் சொன்னேன், கை கால் புண்ணாக இருந்தால் வெளியில் தெரியும், நம்ம மருந்து போட்டுக்கலாம். ஜுரமாக இருந்தாலும் நமக்கு தெரியும். ஆனால் இது மண்டை வந்து வெடிக்கிற மாதிரி இருக்குது, ப்ரெஷர் போய் அழுத்துற மாதிரி இருக்குது, மண்டையை அடைக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு ஏதாவது ஒரு நரம்பு வெடிச்சிட்டா என்ன பண்ணுறது, அதனால் என்னால் தாங்க முடியல, என்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் சச்சிதானந்தம் அப்படிங்கிறவர்கிட்ட தான் போய் டோக்கன் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். டோக்கன் போடும்போதே வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி தான் போட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருந்தாங்க. அவங்களாம் பார்க்க போனால் எப்பயுமே லேட் ஆகும், அவங்க தான் அங்கே வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். அதனால் சொல்லி தான் போட்டாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு டோக்கன் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் உள்ளே போய் வெயிட் பண்ணுறோம் பாருங்கள். ஹஸ்பண்ட் தான் மொபைல் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. எங்கே போனாலும் மொபைல் தான். எனக்கு வந்து இந்த பிங்க் சாரி தான் எனக்கு வந்து 12ஆம் நம்பர் டோக்கன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏதோ நல்ல காலம், எனக்கு அப்புறம் ஒருத்தருக்கு தான் டோக்கன் கொடுத்தாங்க. இனிமேல் யாருக்கும் டோக்கன் இல்லை, ஈவினிங் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால், அங்கே ஏசி வந்து ட்ரிப் ஆகிடுச்சு. டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டது, ட்ரிப் ஆகிடுச்சு. டாக்டர் வந்து ஏசி ரிப்பேர் பண்ணணும், அதனால் ஈவினிங் வந்துட சொல்லுங்கள் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு நல்லதுடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி ஈவினிங்லாம் பாண்டிச்சேரி போய் காமிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லது, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்த்துட்டோம். டாக்டர் என்ன சொன்னார்னா, இப்போ எந்த டாக்டர் போனால் என்ன கேட்குறாங்கன்னா, கோவிட் வந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் சார், கோவிட் வந்தது, லாஸ்ட் இயர் ஏப்ரலில் நிமோனியா வந்ததுன்னு சொன்னேன். கோவிட் வந்தாலே எல்லாருக்கும் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடுதுமா, பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, காதெல்லாம் கேட்குது, நீங்கள் வந்து ஏசியில் படுக்காதீங்க, ஃபேனில் படுக்காதீங்க, அப்புறம் ஸ்கூலில் வலி வந்தால் ஒரு டேப்லெட் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாரு. அதான் ஹஸ்பண்ட் எனக்கு தான் வாங்கிட்டுருக்காங்க. ஒரு 5 டேஸ் தான் டேப்லெட் கொடுத்துருக்காரு. நைட்டில் ஒரு டேப்லெட்டு, அது கொஞ்சம் தூக்கம் வரும், அதையும் போட்டுக்கோங்க, இந்த மாஸ்க் போட்டுகிட்டே போங்க, அதுக்கப்புறம் ஸ்கார்ஃப் கட்டிக்கோங்க அப்படிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்துருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் வந்து அருணா லேப்னு ஒரு லேபுக்கு வந்திருந்தோம். பாண்டிச்சேரியில் எழுதி கொடுக்குறது தான் அருணா லேபு, சோனா லேபு, இந்த 2 லேபுக்கு தான் எழுதி தருவாங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸ். ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் ஹஸ்பண்ட் வந்து பே பண்ணிவிட்டு பில்லு வாங்கிட்டு தான் பிளட் டெஸ்ட்டு கொடுக்க போகணும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பே பண்ணுறதுக்காக.
பிளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கார் டாக்டரு. அவர் என்ன சொன்னார், 5 டேஸ் முடிஞ்சு மண்டே வாமான்னு சொன்னார். நான் தான் வந்து மண்டே வர முடியாது, நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். சரி சாட்டர்டே நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுட்டு வாங்கம்மான்னு சொன்னார். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரிப்போர்ட் வந்து ஈவினிங் 5 o'clock கிடைக்குமா. ரிப்போர்ட்டை வாங்கிட்டு மண்டே வாங்கன்னு சொன்னார் டாக்டரு. நான் சொன்னேன், நான் மண்டே வந்து ஸ்கூலுக்கு போகணும் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போனா வந்து ஈவினிங் தானம்மா வாமான்னு சொன்னார். ஈவினிங் வந்து 2 பசங்க இருக்காங்க சார், அவங்கள வந்து வீட்டில் தனியாக விட்டுட்டு வர முடியாது, ரொம்ப தூரம். ஏன்னா பாண்டிச்சேரி நம்ம இருக்கிற தமிழ்நாடு, ரொம்ப தூரம் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னா சாட்டர்டே வந்து வாங்க, சாட்டர்டே நான் வந்து வரமாட்டேன், மழை பெஞ்சா, வெள்ளிக்கிழமை வந்து நான் நாளைக்கு வரேனான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. நான் சாட்டர்டே எதுக்கு வருவேன்னா இந்த ரிவ்யூ வர்றவங்களுக்காக மட்டும்தான் வருவோம்மான்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து ஈவினிங் ரிப்போர்ட் வாங்குறாங்களா இல்லை நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது வாங்குறாங்களா தெரியல. ஹஸ்பண்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தோடனே சாட்டர்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய் காமிக்கணும். என்ன பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாருன்னா விட்டமின் D3 எடுக்க சொல்லியிருந்தார். அதுதான் எடுத்திருக்கோம். 800 rupees பே பண்ணோம். ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நடந்த நிகழ்ச்சி. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் லன்ச் மெனு கூட நான் போடவே இல்லை. பசங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு அவசரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். என்னால் முடியலை, செய்ய முடியலை, ரொம்ப பெயின். அதனால தான் அனுப்பிட்டேன். இதான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் நடந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.